ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி. ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் தி காட்ஸ் லவ் ஸ்டோரி. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான அப்போஸ்தலர். இவர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, யூதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த யூதாவுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு சொல்லலாம், தத்தேயு. ஸோ அவரை பற்றி தான் நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேச போகிறோம். இந்த தத்தேயு யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இவர் வந்து அதே கலிலேய பகுதி, அந்த பகுதியில் தான் பிறக்கிறாரு. ஸோ இவருடைய பிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா, இயேசுவினுடைய சகோதரர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஜேம்ஸ், நம்ம யாக்கோப்புன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அவருடைய சகோதரர் யாக்கோப்பு, பார்த்தலமியோ, சைமன், பீட்டர். ஸோ இவங்க எல்லாமே ஒன்றுக்குள்ளார ஒன்றா இருக்கக்கூடிய சகோதரர்கள். ஸோ அந்த வகையில் அந்த மரபினரில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அப்போஸ்தலர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த யூதா. ஸோ இவருடைய பிஸ்னஸ் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இவர் ஒரு ஃபார்மர். ஸோ இவர் வந்து விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நபராக இருந்தார். அந்த விவசாய நபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், கடவுளால், ஜீசஸால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தன்னுடைய சீடர்களாக அழைக்கப்பட்ட ஒரு முக்கியமான நபர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த பேதுரு. ஸோ இவருடைய தொண்டுகள் பார்த்தோம் அப்படின்னா உலகளாவிய தொண்டுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவருக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றளவும் இவருடைய மிஷினரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மிஷினரிஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இவங்க இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டுகள், அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய வருமானங்களை வைத்து பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் அல்லது தொழில் சார்ந்த மையங்கள், இதை வந்து சமூக மக்களுக்கு உருவாக்கி அதன் மூலியம் அவருடைய புகழ் பரப்புவது அப்படிங்கிறது தான் மிஷினரிஸ். ஸோ அதன் மூலியமாகவும் தங்களுடைய ரிலீஜனையும் ப்ளஸ் கடவுளுடைய வல்லமையும் பரப்புறது அப்படிங்கிறதுக்கு பேருக்கு தான் மிஷினரிஸ். ஸோ இவருக்கு பின்னாடி இன்றளவும் இவருடைய மிஷினரிஸ் உலக அளவில் பணியாற்றிட்டு இருக்கு அப்படிங்கிறத முக்கியமான விஷயம். இவருக்கான கோவில்கள், சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 12 கண்ட்ரிகளில் இருக்குது. அந்த கண்ட்ரிகள் அப்படிங்கிறது ஒன்று ஒன்றா பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இவருடைய இறப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அர்மேனியா பகுதியில் இவருக்கான கல்லறை இருக்குது. இவருடைய இறப்பு பார்த்தீங்க அப்படின்னா, கோடாரிகள், இவரும் வந்து இரத்த சாட்சியாக கோடரி இருக்கு இல்லையா, அதனால் வெட்டப்பட்டு இறைவனுக்கு இரத்த சாட்சியாக அர்ப்பணிக்கப்பட்டார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இறைவனோடு, ஜீசஸோடு உடன் இருந்து அவரை பற்றிய அற்புதங்கள் எல்லாத்தையும் உலக அளவில் மக்களுக்கு கொண்டு சென்ற ஒரு முக்கியமான அடுத்த அப்போஸ்தலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னா இந்த யூதா என்கிற தத்தேயு. இவருக்கான சர்ச் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகி பிரேசில், ஈரான், இந்தியா, ஸ்ரீலங்கா, லெபனான், யூகே, யூஎஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிலிப்பைன்ஸ், இங்கே கூட அவருக்கான சர்ச் இருக்குது. இன்னொரு பார்த்தோம் அப்படின்னா நியூசிலாந்து, லெபனான். ஸோ இந்த மாதிரி 12 கண்ட்ரிகளில் அவருக்கான சர்ச் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த சர்ச்சுகளில் இன்றளவும் அவர் வந்து அற்புதங்கள் மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இவரை வந்து ஊர் காவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து பார்ப்போம், போலீஸில் சொல்லுவாங்க இல்லையா, பேட்ரான். ஸோ அதே மாதிரி இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஊர்காவலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவரை வந்து. அதாவது மக்களுக்கான காவலராக பணியாற்றிய மிகப்பெரிய ஒரு புனிதர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த தத்தேயு, யூதா என்கிற தத்தேயு. இவருக்கு 2 மொழிகள் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கிரேக்கம் மற்றும் அரபு. ஸோ இந்த 2 மொழிகளிலும் வல்லவராக இருந்ததுனால இவர் வந்து மற்ற பகுதிகளுக்கும் ப்ளஸ் ஈரான் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த அரபு மொழிகள்லையும் வல்லவர் அப்படிங்கிறது தான் உண்மை. அதன் மூலியமாகவும் மக்களுக்கு தன்னுடைய மதங்களையும், அதாவது கடவுளுடைய புகழை கொண்டு சென்றவர் அப்படிங்கிறது தான் இந்த தத்தேயுனுடைய சிறப்பு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இவருடைய பர்த்டே பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 28 உலக அளவில் கொண்டாடுறாங்க. ஸோ இதுதான் இவருடைய சிறப்பாக இருக்குது. வேறு ஒரு நிகழ்ச்சியில் வேறு ஒரு அப்போஸ்தலரோட சந்திப்போம். நன்றி.